வில்லிவாக்கம் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிடுச்சு. டிவிகேல ஆதவ அர்ஜுனா, டிஎம்கேல கார்த்திக் மோகன், அதிமுகவில் விஜயகுமார், நாம் தமிழரில் ரோஷினி, நாம் தமிழரில் ரோஷினி, இந்த 4 பேர். இந்த தொகுதியை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம் டீட்டெயில்டாக. எப்படி இருந்திருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2021 11 வரைக்கும் பார்க்கலாம். கடந்த 3 தேர்தல்கள்லையுமே திமுகவுக்கு தான் இங்கே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 71% ஸ்ட்ரைக் ரேட் திமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு 29% தான். ஸோ இங்கே திமுகவுக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது அதிகமாகவே இருந்து வந்திருக்கு. கடந்த தேர்தலில் வெற்றியழகன் திமுகவை சேர்ந்தவர் தான். 37,237 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜேசிடி பிரபாகரை தோற்கடிச்சிருக்கிறாரு. இப்போ ஜேசிடி பிரபாகர் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. வெறும் 76,127 வாக்குகள் வெற்றியழகன் குவிச்சிருக்கிறாரு. ஆனால் ஓட் டிஃபரன்ஸே 37,000 இருக்குது. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வாங்கின மொத்த ஓட்டே 38,000 கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு டிஎம்கேக்கான ஓட் பேங்க் அப்படின்றது கடந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 2016லையும் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிக்கிறாங்க. ரங்கநாதன் 9,321 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த ராஜு அப்படின்றவர் தோற்கடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வாங்கின வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 56,651 வாக்குகள் தான் அதிமுகவை சேர்ந்தவர் வாங்கியிருக்கிறாரு. 2011லையும் ஜேசிடி பிரபாகர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் வின் பண்ணுறாரு. அன்பழகன் தோற்கடிக்கப்படுறாரு அந்த தேர்தலில். கிட்டத்தட்ட 10,782 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த ஜேசிடி பிரபாகர். இப்போ தான் கடந்த தேர்தலில் அவர் தான் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இப்போ தாவேக்காவை நோக்கி அவர் வந்திருக்காரு. ஸோ வில்லிவாக்கம் தொகுதி அப்படின்றது எப்போவுமே திமுகவுக்கான ஒரு களமாகத்தான் இருந்து வந்திருக்கு கடந்த தேர்தல்களை பார்க்கும்போது. கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு அங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஜேசிடி பிரபாகர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவிகேல ஜாயின் பண்ண உடனே அவர் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் போட்டிடணும்னு விருப்பம் தெரிவித்து கேட்டிருந்தார். ஆனால் என்னென்னா அந்த தொகுதி பெரம்பூருக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஆதரவும் செல்வாக்கும் டிவிகேக்கு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் ஆதவ அர்ஜுனா அங்கே போட்டிடணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீனியர் இல்லையா. ஜேசிடி பிரபாகர் அரசியலில் சீனியர், டிவிகேல இவர் சீனியருங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேசிடி பிரபாகரை 1000 விளக்கு தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க. அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஜேசிடி பிரபாகர் பையனும் கூட விருப்ப மனுவெலாம் கொடுத்துருந்தார், அவருக்கு சீட்டு கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அறிவழகன் பேராசிரியர் அன்பழகன் திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அவருடைய பேரன் அவர் இந்த முறை எலெக்ஷனில் நிற்கவே விருப்பப்படலைன்றதுனால அவர் கண்டெஸ்ட் பண்ண ஆப்ஷன்ஸே இல்லை, அவங்க அப்ளிகேஷனும் கொடுக்கல போல். ஸோ அதனால் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா யாரை நிறுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இனிஷியலாக அவங்க வேறு சில கேண்டிடேட்ஸை யோசிச்சிருக்காங்க. எப்போ கார்த்திக் மோகனை ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா இங்கே நிற்க போகிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் அவங்க கார்த்திக் மோகனை இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் மோகன் அண்ணா நகரில் லாஸ்ட்டு ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட தொகுதி, அவங்க அப்பா இந்த முறை போட்டியிடலைன்னு சொன்னதும் இவர் வாங்குறதுக்காக இவர் அங்கே ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா ஏரியாலையுமே நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு முகம். இவர் நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ரீச் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் தலைமைக்கும் ரொம்ப நெருக்கமானவர். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கு நெருக்கமானவர் தான் கார்த்திக் மோகன். கடைசியில் தான் என்னென்னா ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் நிற்கிறதுனால இவரை தொகுதி மாதிரி அங்கே நிற்க சொல்கிறாங்க. அவரும் சரி திமுக தலைமை சொல்லுதே அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே போயிருக்காரு. ஏன் இவரை அனுப்புகிறாங்க? இப்போ ஆதவ அர்ஜுனாவை எதிர்க்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது கேண்டிடேட்ஸ் கூட போட்டிருக்கலாமே, ஏன் பர்டிகுலராக இவரை அனுப்புகிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதவ அர்ஜுனாவை அறிமுகப்படுத்துகிறதே இவர் தான், கார்த்திக் தான். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா சபரீசன் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அவர் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லலாம் ஒர்க் பண்ணது, திமுகவோட அவர் பயணிப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே கார்த்திக் மோகன் தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை எதிர்க்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு இவரை இறக்குறாங்க. திமுகவுக்கு அந்த பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவான தளம் இருக்குது. திமுகவுக்கு அடுத்தபடியாக விசிகாவுக்கும் அங்கே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த ஆதரவு தளம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் கூட்டணி கட்சிகளுடைய பலம் இருப்பதனால நிச்சயமாக அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அவரும் ஏற்கனவே திமுக மத்தியினர் மத்தியிலும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேஸ். அதனால் இவரை நிறுத்தணும்னு சொன்னால் டிவிகே ஆதவ அர்ஜுனாவை எதிர்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்பி எஸ்ஆர் விஜயகுமார், அவர் 2014 எம்பியாக இருந்தவர். அந்த கேண்டிடேட்டையும் மறுபடியும் அவங்க ஏன் கொண்டு வராங்கன்னா ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சென்னையில் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை விட்டு கொடுக்க போகிறாங்கன்னு முதல்ல தகவல்கள் வந்துச்சு. ஆனால் என்னென்னா அது ஒரு நெகட்டிவான இமேஜை ஏற்படுத்துன்றதுனால இங்கேயும் நம்ம ஹெவி வெயிட்ஸை இறக்கி பார்க்கலாம். ஹெவி வெயிட்ஸ்னால் எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ்எம்பி அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கான நபர்கள் செலவு செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்களை இறக்கணும்னு சொல்லும்போது ஒரு முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய எஸ்ஆர் விஜயகுமார் அப்போ ஒரு யங்கஸ்ட் எம்பி,
அப்போ தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ரொம்ப இளைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை வந்து இப்போ அவங்க முன்னிறுத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜேசிடி பிரபாகர் அதிமுகலேருந்து இங்கே வந்துட்டார். இப்படி பல காரணங்களால் அதிமுகவுக்கு வந்து திமுகவை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஒரு பின்னடைவு இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கும் என்னென்னா அவங்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே வாக்குகள் மட்டும் இல்லாமல் பாமக வன்னியர் சமூகத்தினரும் அந்த தொகுதியில் வந்து கணிசமான அளவுக்கு வசிக்கிறாங்க. அதே போல் பிஜேபியின் வாக்குகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவர்கள் தவிர்த்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இல்லையா, நாம் தமிழர் கட்சிக்கான வேட்பாளர் வந்து திருநங்கையை வந்து ஒரு வேட்பாளராக அவர் அறிவிச்சிருக்கார். சீமான் வந்து 234 தொகுதியில் எப்போவுமே 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த முறை ஒரு திருநங்கையை அந்த சமுதாயத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 4 பேருமே ஒவ்வொரு வகையில் அவர்களுக்கான பலம் பலவீனம் ரெண்டுமே இருக்குது. இருந்தாலும் தொகுதி அடிப்படையில் நீங்கள் சொல்லும்போது கடந்த காலங்களில் திமுகவுக்கு அது சாதகமாக இருந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து வீழ்த்தியே ஆகணும் அப்படின்றது தான் திமுக பிளான் பண்ணி கார்த்திக் மோகனை இறக்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஆதவ அர்ஜுனான்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஓட் பேங்க் இருக்குது, 30% வரைக்கும் அவங்களுக்கான வாக்கு வங்கி இங்கே தான் இருக்குது அப்படின்றதான் நிறைய பேர் நிறைய கருத்து கணிப்புலாம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து சமீபத்தில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கிறதா வந்து பார்க்க முடியுது. இணையதளங்கள்லையும் சரி நிறைய இடங்களில் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலையோ இல்லை மக்கள் மத்தியில் அந்த மாதிரி இருக்குதா, இல்லை வெறுமளை அது இணையதளத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. அப்படி அந்த 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 ப்ரொஜெக்ஷன் அவருடைய வெற்றி வாய்ப்பை எதுவும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்படியான விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா அவர் தான் காரணம். அவர் எப்பவும் பேசும்போது வந்து கூடுதலாக சில வார்த்தைகளை பேசிடுறாரு. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கட்சியை பற்றி பேசி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. அது தொடர்கதையாக தான் இருக்குது. ஆனால் கிரவுண்டுன்னு வரும்போது அது எப்போவுமே கொஞ்சம் மாறுபட்ட விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப நெகட்டிவான பேர் எடுக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் மக்களால் பெரிய அளவுக்கு நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆன்லைன் விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனாவை பெரிய அளவுக்கு பாதிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தாவேகாவின் வேட்பாளராக அவரை பார்ப்பாங்க, விஜய் கட்சி வேட்பாளராக பார்ப்பாங்க. அது ரெண்டு தான் பெரிய டாமினண்ட்டாக தெரியுமே தவிர அங்கே தனிப்பட்ட ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அங்கே வந்து எத்தனை ஓட்டு ஆதவ அர்ஜுனா வாங்கினாலும் அது எல்லாமே விஜய்க்காக வரப்போகிற ஓட்டு தானே தவிர ஆதவ அர்ஜுனாவுக்கான ஓட்டே கிடையாது. ஏன்னா அவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த தொகுதிக்கே போகிறார். அவர் ஒன்றும் இந்த தொகுதியிலேயே வந்து பல மாதங்களாக பல வருடங்களாக வேலை செஞ்சவர் கிடையாது. ஜஸ்ட் இந்த எலெக்ஷனில் இந்த தொகுதின்னு சூஸ் பண்ணும்போது அந்த தொகுதியில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு வரப்போகிற வாக்குகள் எல்லாமே விஜய் என்ன பேச போகிறாரு, விஜயோட இமேஜ் என்னவாக இருக்குது, விஜய் இமேஜுக்கு வில்லிவாக்கத்தில் எவ்வளோ ஓட்டு, அதுதான் ஆதவ அர்ஜுனா வாங்க போகிறது. இந்த நெக்ஸ்ட் 20 டேஸில் வந்து விஜய் வந்து தொடர்ந்து கேம்பெயின்ஸ் பண்ண போகிறாரு. அவர் எந்த ஊரில் பேசினாலும் வில்லிவாக்கத்தில் இருக்கவங்களும் பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் பேசக்கூடிய விஷயங்களும் அவர் எடுத்து வைக்க போகிற பிரச்சனைகளும் அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமானதாகவும் வலுவானதாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் ஆதவ அர்ஜுனாவுக்கான வாக்கு வங்கி அதிகரிக்கும். எந்த விஷயம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா அந்த தொகுதியில் எல்லாரையும் போய் சந்திக்க போகிறார், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள்லையும் எல்லா வீடுகளுக்கும் போய் அவர் வாக்கு சேகரிக்கிறாருன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து பரவாயில்லப்பா இவர் வந்து நல்லா வேலை செய்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் கொடுப்பாங்க. இல்லை நம்ம தான் டிவிகேயில் இருக்கோமே விஜய் ஃபேஸ்க்காக தான் ஓட்டு வரப்போகுதுன்னு அவர் வந்து தொகுதி பக்கமே போகலன்னு சொன்னால் வாக்குன்றது பெரிய அளவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இதுதான் கலை யதார்த்தமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா இங்கே எல்லாருக்குமே வந்து இந்த தொகுதி வந்து புதிதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ கார்த்திக் மோகனுமே வந்து அண்ணா நகரில் தான் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. வில்லிவாக்கம் மக்களுக்கு அவர் புதிதாக தான் இருப்பார். திமுகவுக்கு ஏற்கனவே ஓட் பேங்க் அங்கே இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே இந்த இது வந்து கார்த்திக் மோகனை மக்கள் அங்கீகரிப்பாங்களா, அவரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பேரில் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது இதை பார்க்கும்பொழுது. அப்போ கார்த்திக் மோகனை பற்றி மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதல் போய் சேரும்? கார்த்திக் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கார். அதை தாண்டி அண்ணா நகர் மோகன் அவருடைய பையன். இந்த அடையாளம் அந்த ஏரியாவில் இருக்க திமுகவினருக்கு ஈஸியாக இவரோட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இவரை வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க, எம்எல்ஏவோட பையன்னு தெரியும். இதுவும் ஒரு பக்கத்து தொகுதி மாதிரி தான் அண்ணா நகர். அதனால் நிர்வாகிகள் மத்தியில் கார்த்திக் மோகனுக்கு வந்து பெரிய ஒரு அறிமுகம் இல்லாத பிரச்சனையோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகளுக்கு இவர் வந்து போய் சேரணும். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து அன்பழகன் பையனா, ஏன்னா அன்பழகன் அவர்களும் அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்னீங்கல்ல ஒரு தொகுதியில் அவர் வெற்றி பெற முடியாமல் போச்சு. அந்த மாதிரி அந்த தொகுதின்னு சொல்லும்போது அவருடைய பேரன் அப்படின்ற அடையாளம் ஈஸியாக கிடைச்சிடும். இவருக்கு வந்து இந்த 20 நாள் அப்படிங்கிறது தான் யார், தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தேவை இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கும் உதயசூரியன் இருக்குது. உதயசூரியனுக்குன்னு வில்லிவாக்கம் தொகுதியில் வரப்போகிற ஓட்டு கண்டிப்பாக வரும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தனிப்பட்ட கார்த்திக் மோகன் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாருன்றதுக்கு ஒரு பரீட்சை தான் நெக்ஸ்ட் 20 டேஸு. இந்த 4 வேட்பாளர்களில் ஒரு பாப்புலரான ஃபேஸு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஆதவ அர்ஜுனா தான்.
அவருக்கு அடுத்தபடியாக தான் இவங்க எல்லாருமே வரும். விஜயகுமார் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை எம்பியாக தான் இருந்திருக்கிறார். அதனால் ஏற்கனவே ஓரளவுக்கு அவருக்கும் கட்சிக்காரங்களோடு அறிமுகம்லாம் இருந்திருக்கும். பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய கேம்பெயினும் அதிமுக வைக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். நம்ம எப்படி வந்து இன்றைக்கி விஜய்க்கு ஒரு குறைந்தபட்ச ஓட்டு, உதயசூரியனுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ரெட்டையிலையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கின்றது நிச்சயமாக இருக்கும். இதில் இந்த அடுத்த 20 டேஸில் வந்து இவங்க எல்லாம் கேம்பெயின் பண்ணுறதுல தான் யாருக்கான களம். இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை ஒப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வேட்பாளரும் புதுசு, அங்கே கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த 2 பேர் இப்போ திமுக அதிமுக இருக்கிற மாதிரி கட்டமைப்பு நாம் தமிழருக்கு இருக்க வாய்ப்பில்லை. விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி, டிவிகேக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி நாம் தமிழருக்கு கிடையாது. ஆனால் மாற்று வாக்குகளை, மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய ஓட்டுன்றது அவங்களுக்கு கிடைக்கும். பட் அங்கே ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி இந்த தொகுதி பற்றி எப்படி இருக்குது, இப்போ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதிமுகவுக்கான வாக்கு வங்கி இருந்தாலும் இந்த முறை ஆதவர்ஜுனா இறங்குறதுனால இது டைரெக்டாக வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் களம் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிற இந்த நிலைமைக்கு இப்போ நம்ம 10 டேஸ் கழிச்சு கேட்டால் மாறி இருக்கலாம். பட் இன்றைக்கி சூழ்நிலை வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். ஆதவர்ஜுனாவா கார்த்திக் மோகனா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அடுத்தடுத்த நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் கார்த்திக் மோகனுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற கள நிலவரம் மாதிரி இருக்குது. விஜயும் வந்து அதான் சொல்கிறாரு, டிவிகே விசஸ் டிஎம்கே தான், 4 முனையெல்லாம் கிடையாது, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்றத நேற்றைக்கு கூட பதிவு பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி தான் பல இடங்களில் இன்றைய நிலவரத்தில் கள யதார்த்தம் அப்படி தான் இருக்குன்றதை பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள இடங்களில் அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கேக்கான ஃபோர்ட்டுனா அது சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க, தாவேக்காவுக்கும் சென்னைக்குள்ள தான் எங்களுக்கு அதிகமான ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஸோ வில்லிவாக்கம் மக்கள் வந்து யாரை அங்கீகரிக்க போகிறாங்க, எப்படி களத்தில் இது எதிரொலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கும் அப்படின்றத உங்கள் பார்வையிலேருந்து உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.